கைஸ், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காணாம போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களோட அந்த வெர்ஷன் இப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மற்றவங்க சிரிச்சா நீங்களும் சிரிக்கிறீங்க, மற்றவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி உங்க பிஹேவியரை மாத்திக்கிறீங்க. பட் எப்படி இருக்கணும், நீங்க உங்களை எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அப்படி இருக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட்டை சொன்னா ஆர்குமெண்ட் வரும்போது சொல்லிட்டு அதை பத்தி சொல்லாமே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ரீசெண்டா இந்தியாவில் கண்டக்ட் பண்ண ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி, 140 பேர் ஒரு கூட்டத்தில் எப்படி 10ஓட 11 போகணும் தான் ட்ரை பண்றாங்க. ஒரு 69% பேர் அவங்களோட பிஹேவியரை ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா மற்றவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஒரு 162 பேர் சோசியல் மீடியால அவங்கள பத்தி அவங்களே இல்லாத இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களோட இப்படிதான் தெரியணுங்கிறதுக்காக. இது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். நீங்க லைஃப்ல செட்டில்லாம் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு எம்பினஸ் இருக்கும். நீங்க யாரையும் மிஸ் பண்ணுவீங்க, அது உங்களை தான். ஏன்னா முந்தி உங்க கூட இருந்த உங்களோட ஓன் ட்ரூ செல்ஃப் இந்த ப்ராசஸ்ல காணாம போயிருப்பான். இந்த யூனிவர்ஸ்ல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. பட் உங்க கான்சியஸ்னஸ், உங்க தாட் அண்ட் உங்க ஹார்ட் இந்த யூனிவர்ஸ்லயே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? லைஃப் ஃபுல்லா வாழ்ந்துடலாம், பட் அதை உங்க சைட்ல வாழாம போயிடக்கூடாது.